சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. லைவ்ல ஒரு முட்டாள்தனமா சூசைடு பண்ற அளவுக்கு ஒரு இதெல்லாம் போட்டுட்டு பார்க்கும்போது அதை ரசிக்கிறாங்க கமெண்ட்ஸ்ல. பிரியாணி மேன் பண்ணது 100% தப்பு. அவரோட வாய் தான் இப்போ அவருக்கு பிரச்சனையா மாறி இருக்கு. ஒரு யூடியூப்ல இன்னொரு யூடியூபரை பத்தி பேசுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். ஓரளவுக்கு தான். அதை தாண்டி போகும்போது இது சட்டப்படி இதுக்காக நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதானே. அடுத்தவன் பண்ண மாட்டான் இந்த மாதிரி. ஆக்சுவலாக பிரியாணி மேன் வர்சஸ் யூடியூபர்ஸ்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். பட் தேர் இஸ் குரூப்பிசம் ஆப்வியஸ்லி இருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸாகவே நான் அதை ஃபீல் பண்ணுறேன். மக்கள் மத்தியில் நாங்கள் நல்லவங்க, எங்களால் மற்ற யூடியூபர்ஸும் நல்லா இருக்கணும், எங்களை விட நல்லா இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியே அடித்து உட்கார வச்சிடுறாங்க. எல்லாமே நெட்டில் இருக்குது. ஒரு யூடியூபர் வந்து உட்காந்து ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயம் போடுறாருன்னா அவரே நெட்லேருந்து எடுத்து தான் போடுறாரு. அந்த நெட்டில் இன்னொருத்தன் எவனோ தான் போட்டு வச்சிருப்பான். ஆடியன்ஸ் அந்த ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு இதுக்கு மேலே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் உட்காந்து 10 கான்ட்ரவர்சி வீடியோ போட்டு அதுக்கப்புறம் ஒரு டிராவல் வீடியோ போட்டால் எவனும் மதிக்க மாட்டாங்க. கான்ட்ரவர்சி நல்லா இருக்குது அதை போடுங்க ப்ரோ, ட்ரோல்ஸ் நல்லா இருக்குது அதை போடுங்க ப்ரோ. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி இது வேலைக்கு தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சினிமாவில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இன்னோவேஷன் பிளஸ் பிரதர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர். சமூக வலைத்தளங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. நம்மளோட யூடியூபர் நம்மள இருக்கக்கூடிய ஒருவர் லைவ்லயே வந்து ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணியிருந்தாரு. ட்ரை பண்ணால அது ஏன் பண்ணாரு அப்படின்றத அல்லது ஒரு கோபமும் சரி கேள்வியும் சரி இருந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இப்போ அவர் கைது பண்ணியிருக்காங்க. அந்த கைது நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்றதான் மிகப்பெரிய விவாதத்துக்கு உள்ள ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கைது நியாயமா உங்களோட பார்வையில்? லீகலா நம்ம பார்த்தோம்னா நியாயம்தான். ஆப்வியஸ்லி அவங்க காலையில் ஐ திங்க் ட்விட்டரில் பார்த்தேன், சென்னை சிட்டி போலீஸ் தான் போட்டிருந்தாங்க. லைக் ஹி வாஸ் அரெஸ்டட் டியூ டு ஹராஸ்மெண்ட், அந்த பாடி ஷேமிங் சில விஷயங்கள்லாம் பண்ணது. பட் ஆக்சுவல் ரீசன் எனக்கு தெரிஞ்சு அது சூசைட் அட்டெம்ப்ட். அது மேபி அவன் ஸ்கிரிப்டடாக பண்ணாரோ இல்லை ஒரு என்ன சொல்கிறேன் டிப்ரெஷனில் அது சும்மா லைவ்ல பண்ணாரான்னு தெரியல. பட் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு லைவ்லேயே பார்த்துங்கடான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அது ஸ்கிரிப்டடாக கூட இருக்கட்டுமே. பட் அது பார்க்கும்போது ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாரு இவருன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சென்னை சிட்டி போலீஸ் அவர் மேலே இது பண்ணியிருக்கிறது ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா அது லீகல் தான். நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டு சரி, பாடி ஷேமிங்கும் சரி, இதெல்லாம் பல பேர் பண்ணுறாங்க. ஸோ சட்டம் எல்லாரு மேலும் நடவடிக்கை எடுக்கணும். ஐ ஃபெல்ட் லைக் பயாஸ்டாக அது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. ஸோ இது ஒரு மாதிரி லீகலாக எடுத்திருக்காங்க ஆக்ஷனு. நான் சப்போர்ட்லாம் பண்ணல. அவரோட ஒரு சில விஷயங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி லிமிட்டை தாண்டி போன மாதிரி இருந்துச்சு நிறைய வீடியோஸில். அதுக்கான பலன் அவர் அனுபவிக்கிறார் இப்போ இந்த ஜெயில் அப்படின்னு ஒரு விஷயம். ரெண்டாவது பெரிய தப்பு அந்த சூசைடு இது ட்ரை பண்ணி. இப்போ இவர் பண்ணுறதால 4 பேர் ட்ரை பண்ண மாட்டாங்களா? நம்மளும் இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ நிறைய பேர் லாஸ்ட் 3 to 4 இயர்ஸாகவே இந்த ஆபாசமாக பேசுறது, பாடி ஷேமிங் பண்ணுறது நிறைய சேனல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். ஸோ எல்லாமே பண்ணிட்டு நாங்கள் சர்க்காஸ்டிக்காக பேசுகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தையை விட்டு கிளம்பிடுறாங்க. அந்த சர்க்காஸ்டிக்காக பேசுகிற வீடியோஸ் வீட்டில் உட்காந்து பார்க்க முடியுமா? ஃபேமிலி முன்னாடி கிடையாதுல்ல. ஸோ என் பர்சனல் ஒப்பீனியன் போலீஸ் எடுத்த முடியும் லீகல், அது நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த மாதிரி பண்ணுற எல்லாரையும் ட்ராக் பண்ணணும். அப்படி பண்ணா இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையா இருக்கும் எல்லாருக்கும், மக்களுக்கு. எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அவர் பேசின வார்த்தை தப்பு, ஆனா பேசின விஷயங்கள் ஒரு உண்மையாக தான் கருதுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அந்த வாதத்துக்குள்ள நம்ம போவேனா? பட் அவரு அந்த நாகரிகத்தோட பேசியிருந்தாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அவரு மக்கள் அவங்க பக்கம் நின்றுருப்பாங்களோ அப்படின்றதான். ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, நிறைய சேனல்ஸ் இருக்கு சோஷியல் இஷ்யூஸ் பேசுறது, இந்த ஸ்கேம் பத்தி பேசுறது, அதுக்குன்னே சேனல் வச்சிருக்காங்க. சில சேனல்ஸ் இந்த ரோஸ்ட்டு, அந்த இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்தது கலாய்க்கிறது, மீம்ஸ், இதெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசமாக எடுத்துகிட்டு போயிடலாம். பட் வென்எவர் அந்த வீடியோவில் ஒரு விஷயம் லிமிட் தாண்டி போகுது, அந்த பேசுகிற வார்த்தைகள், பண்ணுற செயல்கள் பப்ளிக்கில் அப்படின்னும் போது அது தப்பாக தான் போய் முடியும். அதில் அவர் சொன்ன விஷயங்கள் அப்படின்றது அங்கே உள்ள பர்சனலாக என்ன நடந்திருக்கு இன்னொரு யூடியூபருக்கு எனக்கு தெரியாது. அவர் என்ன கோத்ரூ பண்ணியிருக்காரு, என்ன லீகல் இஷ்யூஸ் பார்த்து, ஏன்னா அது ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸ்னால் அது போலீஸ் பார்த்துக்கும். பட் அது ஒரு கண்டென்ட்டாக நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கான பின்விளைவுகள் இருக்கும். நம்ம பேசுகிற வார்த்தை அப்படின்றது இருக்குது. ஸோ மாற்றி அடிச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போடும்போது எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸ் உட்காந்து பாப்கார்ன் வச்சு உட்காந்து பார்க்க தான் போகிறாங்க வீடியோஸ். யாரும் அங்கே ஃபீல் பண்ண போகிறது இல்லை. சும்மா ஐயோ அப்படின்னு பேசுவாங்களே தவிர அடுத்த வீடியோ எப்படா அடிச்சுப்பானுங்கன்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க ஆடியன்ஸ் எண்ட் ஆஃப் த டே. இப்போ இந்த வீடியோ கூட கமெண்ட்ஸில் வருவாங்க, ப்ரோ இவர்கிட்ட ஏன் கேட்குறீங்க, இவர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு. ஆனால் இங்கே
யூடியூபர்ஸால லாஸ்ட்ல ஏமாறப்படுறது ஆடியன்ஸ் தான். ஓகே. ஸோ டாக்ஸிசிட்டி அப்படின்றது ஒரு 2-3 இயர்ஸாகவே ஆடியன்ஸ் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. நாளைக்கு நடு ரோட்டில் ஒருத்தர் செத்தா கூட இவங்க கை தட்டிட்டு தான் போவாங்க, ஒரு சிரிக்கிற ஸ்மைலி போட்டப்பா செத்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு மக்களுக்கு இப்போ அந்த கான்ட்ரவர்சி டாக்ஸிசிட்டி பிடிக்குது. அப்படி இருக்கும்போது இதில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா எண்ட் ஆஃப் த கண்டென்ட்டாக பார்க்குறாங்க, அவ்வளோதான். அந்த சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது யாருக்கும். ஒருத்தர் லைவ்ல ஒரு முட்டாள்தனமாக சூசைடு பண்ணுற அளவுக்கு ஒரு இதெல்லாம் போட்டுட்டு பார்க்கும்போது அதை ரசிக்கிறாங்க கமெண்ட்ஸில். அவர் அது என்ன சொல்கிறதுனா ப்ராங்காக பண்ணாரோ, ஒரு ஸ்கிரிப்டடாக பண்ணாரோ, முட்டாள்தனத்தில் பண்ணாரோ, எதுவானா இருக்கட்டும். பட் ஓரளவுக்கு தான். அதை தாண்டி போகும்போது இது சட்டப்படி இதுக்காக நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதானே. அடுத்தவன் பண்ண மாட்டான் இந்த மாதிரி. ஸோ பிராங்குக்காக பண்ணாலும் சரி, எந்த மாதிரியான விஷயங்கள் அவரோட கண்டென்ட்டுக்காக பண்ணியிருந்தாலும் சரி, அது இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஷர் அப்படின்னா ஆடியன்ஸ் தான் ப்ரோ. இப்போ அங்க ஒரு யூடியூபர் அங்க அவருக்கு ப்ரெஷர் கொடுக்கல, அந்த யூடியூபர் போட்ட வீடியோவால ஆடியன்ஸ் ஒண்டி இவரை கமெண்ட்ஸ்ல திட்டுறாங்க. ஓகே. இப்போ எனக்கே ஒரு வீடியோ போட்டு சம்மந்தமே இல்லாம நான் ஒரு விஷயம் நான் அப்படி ஒரு இன்டென்ஷன்ல வீடியோ பண்ணல, ஆடியன்ஸ் வந்து என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது லிமிட் தாண்டி போகும்போது கண்டிப்பாக கோவம் வரும், டிப்ரெஷனுக்கு போக தோணும். நம்ம கரெக்டாக தானே பேசணும், எதுக்கு நம்ம ஆடியன்ஸ் இப்படி பேசுகிறாங்கன்னு தோணும். ஒரு யூடியூபராலாம் அங்கே ப்ரெஷர் வரல. அந்த யூடியூபர் போட்ட வீடியோவை ஆடியன்ஸ் தப்பான விதத்தில் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அந்த கூட்டம் அப்படியே வந்து கமெண்ட்ல கண்டபடி பேசும்போது அது டிப்ரெஷனுக்கு தான் போக முடியும். ரெண்டாவது, அவர் ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ற அப்படின்னு ட்ரை பண்ணாரு, அது நெகட்டிவா போகுது அப்படின்னா அதுல என்ன தப்புனா பேசுற விதம் அது ரொம்ப ஒரு மாதிரி லிமிட் தாண்டி போயிடுச்சு, வாட் எவர் இட் இஸ். பட் அதை நம்ம சப்போர்ட் பண்றோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனால் சோசியல் மீடியாக்கள் நீங்க சொன்ன மாதிரி அந்த யூடியூபரால தான் இவருக்கு இந்த நிலைமை, அவரால் தான் இவர் இதை ட்ரை பண்ணாரு அப்படின்றத சிலர் அவர் ஓப்பனா எழுதும் பொழுது கிடையாது, இதனால எவ்வளவு பேர் பாதிப்பாங்க அப்படின்றத கூட தெரியாம எழுதுறாங்க. இல்ல இப்போ நான் என்ன சொல்றேன்னா ப்ரோ, நான் ஒரு யூடியூபரை பத்தி வீடியோ பேசுனதே கிடையாது. யார் எப்படி வேணா போட்டோம். நான் ஒரு சீரீஸே ஸ்டார்ட் பண்ணேன், ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதில் நிறைய யூடியூபர்ஸ் இன்வைட் பண்ணி அவங்க லைஃப்ல என்னென்ன கான்ட்ரவர்சிஸ் போது இது நீங்கள் என்ன ரிப்ளை கொடுக்குறீங்கன்னு அப்படிதான் வீடியோஸ் பண்ணியிருக்கேனே தவிர பர்சனலாக யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணி வீடியோவோ ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சு வீடியோ கிடையாது. ஏன் நாளா சாகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரோல்லாம் போட்டானுங்க, அதெல்லாம் பெருசாக நான் எடுத்துக்கிறது இல்லை. அன்லெஸ் ஆர் அன்டில் ஒரு லிமிட் தாண்டி போகும்போது தான் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அதுக்கு என்னோட வேலை என்னவோ பார்த்துட்டு தான். அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. யாருன்னா இவங்கலாம் பல வருஷமா யூடியூப்ல இந்த பழைய யூடியூபர்ஸ்ன்னு சொல்றாங்க, அந்த ஒரு கேங்ல இருக்கிறவங்க. இப்போ நான் ஒருத்தரை பத்தி பேசுறேன், ஒரு விஷயம் ஒருத்தர் தப்பு பண்றாரு, அதை நான் மக்களுக்கு எடுத்து சொல்றேன் அப்படின்னா அந்த இடத்துல மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய அந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு எக்ஸ் யூடியூபரு ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, அது நல்லா இல்லை, இப்படி சொல்லியிருக்கலாம், அதோட அந்த கான்செப்ட் விட்டுணும். பட் ஆனா ஆடியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா இவங்க சொல்றதுல ஒரு டாக்ஸிசிட்டியை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அந்த இன்னொரு யூடியூபரை பர்சனலா அட்டாக் பண்றானுங்க. கமெண்ட்ஸ்ல இருக்கட்டும், மெசேஜஸ்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் கால்ஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ அப்போ என்ன ஆகும், அவனுக்கு ஒரு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல், கஷ்டப்பட்டு வீடியோஸ் பண்ண ஒரு சேனல், என்னடா எண்ட் ஆஃப் த டே நம்மளை இப்படி சொல்லிட்டானுங்களே எல்லாம், இதுக்கு மேலே நமக்கு சப்போர்ட் இருக்குமா? ஏன்னா ஹிஸ் லிவிங் டிபெண்ட்ஸ் ஆன் தட் சேனல். அது யாரா வேணா இருக்கும் யூடியூப்ல இருக்கிறப்போ. அப்போ அந்த டிப்ரெஷன் வரதானே செய்யும். ஸோ ஆடியன்ஸ் அது எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ, ஆல்ரெடி அங்கே இடத்துல பெட்ரோல் ஊற்றிருப்பாங்க, அதுக்கு மேலே இன்னும் பெட்ரோல் ஊற்றுவாங்க ஆடியன்ஸ் போயிட்டு. அடுத்தது நீ எப்போ ரிப்ளை பண்ணுவ, நீ பேசிப்போ. அடுத்தது நீ எப்போ ரிப்ளை பண்ணுவ, நீ பேசு, உனக்கு பயன்டா அந்த யூடியூபர்னா. இதுதான் இப்போ பிரச்சனையாக போகுது. ஸோ இது ஸ்டாப் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரில, இது எவ்வளோ பெருசாக போகும்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவிலேயே சவுத்தில் தான் சும்மா யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கேஸ் ஆகுது, நிறைய விஷயங்கள் ஆகுது. இந்த மோட்டார் சைக்கிள் இதில் ஒருத்தர் அடிக்கடி அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மதன் ஓபின்னு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அரெஸ்ட் ஆனார். ஸோ அதெல்லாம் லீகல் தான், அதை நான் குறைய சொல்லலை, கவர்மெண்ட் எடுத்த முடிவு கரெக்ட். பட் அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்தே தெர் ஆர் ஃபியூ அதர் சேனல்ஸ் ஈவன் தே ஆர் டூயிங் தி சேம். அதே தான் அவங்களும் பண்ணுறாங்க. பட் அது ஏன் லைம் லைட்டுக்கு கொண்டு வரல? அப்படி எத்தனை பேர் மக்கள் அது சொன்னாலும், நிறைய பேர் டேக்ஸ் போட்டாலும், அவங்களாம் இன்னும் அப்படிதான் இருக்காங்க. ஸோ அதுக்கு மக்கள் அது கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும்ல. அது சம்டைம்ஸ் அது ஒரு பயாஸ்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல பிரியாணி மேன் பண்ணது 100% தப்பு. ஸோ அவரோட வாய் தான் இப்போ அவருக்கு பிரச்சனையா மாறி இருக்கு. சரி, ஓகேங்களா. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும், இது நான் பர்சனல் இது நான் சொல்றேன், ஒரு யூடியூப்ல இன்னொரு யூடியூபர் பத்தி பேசுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். ஒரு தப்பு பண்றாங்க, ஒருத்தர் வீடியோ போடுறாரு, அதை போடும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம்ல சொல்றாரு இவர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள் அதை பார்த்து சிரிச்சிட்டு போயிடுறாங்க, வாத்தலைன்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுவாங்க, நீ தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இன்னொரு யூடியூபர் பத்தி பேசும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் என்னை பத்தி பேசுறாங்கன்னா, அந்த இடத்துல நான் கட்டி வச்சிருப்பேன் ஒரு கோட்டையை,
அது டோட்டலாக அப்படியே டவுன் ஆகிடும். எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸே எனக்கு வந்து கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க கமெண்ட்ல. அப்போ எனக்கு எப்படி போகும் மைண்ட் செட்டு? ஸோ இப்போ ஒரு யூடியூபர் ஒரு பொதுவான சோஷியல் இஷ்யூஸ் பேசுறாரு, பப்ளிக்ல நடக்கிறது, அது அப்ரிஷியேட்டபிள், அதை நான் குறைய சொல்லலை. பட் ஒரு யூடியூபர் பற்றி இன்னொரு யூடியூபர் பேசுறதே நன் ஆஃப் தேர் பிஸ்னஸ், அவ்வளோதான். அவர் அந்த யூடியூபர் லீகலாக ஒரு தப்பு பண்ணுறாருன்னா கவர்மெண்ட் வில் டேக் கேர். அதுக்கு தானே நியூஸ் சேனல்ஸ் கவர்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க சைபர் அவங்க பார்த்துப்பாங்கல்ல. பிரியாணி மேன் விசஸ் யூடியூபர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயமும் வைரல் ஆகிட்டு இருக்கு. இதுல என்னன்னா யூடியூபர்ஸ் பேர் சொல்லக்கூடிய சிலர் யூடியூபர்ஸ்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்துட்டாங்க. இந்த குரூப்பிசம் அப்படின்றது வந்து யூடியூபர்ஸ்க்குள்ள வந்துருச்சு அப்படின்றது அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ஆக்சுவலாக பிரியாணி மேன் வர்சஸ் யூடியூபர்ஸ்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். பட் தேர் இஸ் குரூப்பிசம் ஆப்வியஸ்லி இருக்கு. ஓகே, இது லாஸ்ட் 2 இயர்ஸாகவே நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஓப்பனாக சொல்ல முடியாது, பட் அது நடந்துட்டு தான் இருக்கு உள்ளுக்குள்ள. ஸோ எப்படின்னா, நாங்கள் தான்ப்பா உத்தமங்க, மற்றவங்கலாம் அவ்வளோதான், எதுவாக இருந்தாலும் எங்களை தாண்டி போகணும். எப்படின்னா, மக்கள் மத்தியில் நாங்கள் நல்லவங்க, எங்களால் மற்ற யூடியூபர்ஸும் நல்லா இருக்கணும், எங்களை விட நல்லா இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியே அடிச்சு உட்கார வச்சிடுறாங்க. யாராவது கொஞ்சம் வைரலாக போகிறாங்க, ஒரு பிரச்சனையாக போகுது அப்படின்னா. பட் இது எனக்கு பர்சனல் அப்படி தோணுது. பட் பிரியாணி மேன் வர்சஸ் யூடியூபர் கேங்லாம் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவும் பார்த்தீங்கன்னா இது பிரியாணி மேனும் பார்க்கல, மற்ற யூடியூபர்ஸும் பார்க்கல. இது எங்கே பிரச்சனையாக வெடிச்சது அப்படின்னா அந்த சூசைட் மேட்டர் தான். இதுதான் அஃபிஷியலாக பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனால் லீகலாக அது என்ன சொல்கிறாங்கன்னா ஹராஸ்மெண்ட் கேஸில் தான் உள்ளே போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. அது என்ன ஹராஸ்மெண்ட்னு தெரியல, அது அஃபிஷியலாக அவங்க ப்ரெஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணாதான் உண்டு. ஓகே, இல்லை நீங்கள் சொன்னீங்க இங்கே அது நடக்குது, ஒரு குரூப்பிசம் நடக்குது அப்படின்ட்டு. எப்போ வந்துச்சு அந்த பாலிடிக்ஸ் நினைக்கிறேன்? இந்த யூடியூபர்ஸ் மத்தியில் பாலிடிக்ஸ், அவன் வளர்றான், என்ன தாண்டி அவன் பேரக்கூடாது, அவனை எங்கேயாவது ஒரு இடத்துல செக் வைக்கணும் அப்படின்றது எங்கே யார்கிட்ட இருக்கு, அது எவ்வளோ இருக்கு அப்படின்றத அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவர் 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும் பண்ணலாம், 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும் பண்ணலாம், இல்லை 50 மில்லியன் இருக்கணும்னு பண்ணலாம். ஸோ அது நம்ம கையில் கிடையாது. பட் ஓவராலாக பேக்ரவுண்டில் ஒரு நடக்குதுன்னா நமக்கு தெரியாது. பட் நமக்கே தெரியாமல் நம்ம அடிச்சுட்டு இருப்பாங்க பின்னாடி. இப்போ என் வேலையை நான் பார்த்துட்டு நான் போகிறேன்ப்பா. இப்போ தமிழில் நான் 2017-16 யூடியூப்ல இருக்கேன். அந்த 17, 18, 19 ஒரு கோல்டன் டேஸ் யூடியூபர்ஸ்க்கு. எவன் எப்படி போனா எனக்கு என்ன, என் கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நான் போறேன் தான் இருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எவன் எப்படி வேணா போட்டோம், அவன் கண்டென்ட் அவன் விஷயத்துல நான் மூக்க நுழைப்பேன், நான் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்ட்டு இறங்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு லைம் லைட் கிடைக்குதே தவிர எண்ட் ஆஃப் த டே இங்க ஏமாற போறது மக்கள் தான். ஸோ அவங்க இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னா அவங்க மேனிபுலேட் ஆயிடுவாங்க, இன்னொருத்தர் ஒன்று சொன்னா அவங்க மேனிபுலேட் ஆயிடுவாங்க. இவங்க எப்படின்னா இப்போ வந்து டிவி எல்லாம் பார்க்கறது விட்டாங்க, எல்லாமே இதுல உட்காந்துட்டாங்க. அடுத்தது யார் யார் அடிச்சுப்பாங்க, யார் யாருக்கு பிரச்சனை ஆகும். இப்போ இந்த பிரியாணி மேன் இஷ்யூ எல்லா நியூஸ் சேனல்ஸ்ல போட்டாங்க, எல்லா யூடியூபர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, யாருன்னே தெரியல, எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆடியன்ஸுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தான், யாருமே உட்காந்து ஃபீல் பண்ண போறது கிடையாது. இப்போ அவரு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ ஜெயிலும் வேற, இந்த கைதும் வேற அவருக்கு இன்னும் ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்குமா? பிரியாணி மேனோட ஃபியூச்சர் அப்படின்றது இனி இப்படி அவரை என்ன பண்றோம்? பாதிப்பு அப்படின்றத தாண்டி ஒரு பாடம். ஓகே, நம்ம ஆன்லைன்ல லிமிட்டா தான் பண்ணணும், லிமிட் தாண்டி போகும்போது அது பின்விளைகள் அனுபவிச்சுதான் ஆகணும். இப்ப நானே அந்த இடத்துல அப்படி பண்ணியிருந்தா ஜெயில தான் போட்டிருப்பாங்க, வேற வழி இல்லை. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சூசைட் அப்படின்னு ஒரு விஷயம்ன்றது ட்ரை பண்ணாலே அது அவனே மர்டர் பண்ணிக்கிற மாதிரி, அதுவும் தப்பு தான். யாரையாவது நம்ம மோட்டிவேட் பண்ணாலும் அது ஒரு கேஸ் தான். அப்படி இருக்கும்போது அந்த வகையில இதுக்கு நான் எந்த விதத்துல சப்போர்ட் பண்ணல. மேபி பட்டு திருந்திட்டு வந்தா கொஞ்சம் அந்த அப்நார்மல் அப்படின்னு ஸ்டேட்டை தாண்டி கொஞ்சம் நார்மல் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். ஓகே, இதை பார்த்துட்டு இப்போ யங்ஸ்டர்ஸ் ஏன்னா இப்போ என்ன நடக்குதுன்றது யாருக்குமே கரெக்டா தெரியாது. ஏன்னா அவர் சொன்னதுமே வந்து நிறைய வீடியோஸ்ல பணம் நிறைய விஷயங்கள் பண்ணுது அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸ் ஒன் பை ஒன்னா போடும்பொழுது நான் ரொம்ப ரிசர்ச் பண்ண ஒரு டீம் எல்லாம் இருந்துச்சு அப்படிலாம் சொல்றாரு. ஆனா நம்மளுக்கு அது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. வெளியிருந்து பாக்குற மக்களுக்கு அப்ப எங்கேயும் பணம் விளையாடுது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வளர யங்ஸ்டர்ஸ் கூட யூடியூபர்ஸ் கூட கொஞ்சம் தயங்குறாங்க. நிறைய பேர் நம்மளுக்கு கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருமா, இவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. என்ன அவங்களுக்கு என்ன ப்ரோ, எப்படி எடுத்துக்க போறாங்க? ஐ மீன் நீங்க ஜெனரலா ஆடியன்ஸ் கேட்குறீங்க, ஆடியன்ஸா? அதுதான் ப்ரோ, யூடியூபர்ஸ் எது சொன்னாலும் நம்ப வேணான்றேன் நான். ஓகே, நான் சொல்றதே நம்பாதீங்கன்றேன். நீங்க போய் பாருங்க, எல்லாமே நெட்ல இருக்கு. ஒரு யூடியூபர் வந்து உட்காந்து ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயம் போடுறாருன்னா அவரே நெட்ல இருந்து எடுத்து தான் போடுறாரு. அந்த நெட்ல இன்னொருத்தன் எவனோ தான் போட்டு வச்சிருப்பான் ப்ரெஸ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது கண்மூடித்தனமா எதுவும் நம்பாதீங்க. ஒரு யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ பாக்குறீங்களா, உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் லைட்டா கொண்டு வருதா, அதோட அங்க மறந்துடுங்க, வேலையை பாருங்க. நீங்க மறுபடியும் அதை இக்னைட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தது எப்போ இது நடக்கும், அடுத்தது எப்போ கான்ட்ரவர்சி வீடியோஸ் போடுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போயிடும். எதுக்கு என்ன மோட்டிவ்ல அந்த சேனல் ஸ்டார்ட் ஆயிருக்கோ அதை தாண்டி ட்ராக் ஊட்டி போகும்போது ஆடியன்ஸ் அந்த ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு இதுக்கு மேலே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இந்த கண்டென்ட்டுக்கு தான் பார்ப்பாங்க. இப்போ நான் உட்காந்து 10 கான்ட்ரவர்சி வீடியோ போட்டு அதுக்கப்புறம் ஒரு டிராவல் வீடியோ போட்டா எவனும் மதிக்க மாட்டாங்க.
கான்ட்ரவர்சி நல்லா இருக்கு அதை போடுங்க ப்ரோ, ட்ரோல்ஸ் நல்லா இருக்கு அதை போடுங்க ப்ரோ. இந்த ஹாய் ப்ரோ எப்படி இருக்குங்க சீரீஸ்ன்றது நான் ஸ்டார்ட் பண்ண ரீசனு ஒரு நல்ல விஷயத்துக்காக. பட் அது இந்த மாதிரி பேக்லேஸ் அடிக்கும்போது டோட்டலாக நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, எதுக்கு தேவையில்லாத வேலை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது யாரு இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க, எந்த யூடியூபர் இவருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு டாபிக் எடுத்துட்டு போறாங்களே தவிர அந்த கான்டெக்ஸ்ட் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இவங்க தான் ஆடியன்ஸ் தான் இந்த இடத்துல டாக்ஸிசிட்டியில தள்ளப்படுறாங்க. அது அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இது எப்போ முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எல்லா யூடியூபர்ஸ் அவங்களோட வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க வீடியோஸ் அவங்க ஆடியன்ஸுக்கு என்ன தேவையோ அது கொடுத்தாங்கன்னா அந்த சேனலோட மெயின் மோட்டிவ் என்னன்னு இதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். இது பெரிய பிரச்சனையாக போகாது. ரெண்டாவது என்னன்னா, நாட்டை திருத்த போகிறேன் மக்களை திருத்த போகிறேன்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக கவர்மெண்ட் ப்ரெஸ் பார்த்துக்கும். சரி, யூடியூப் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தான் அவன் டிசைன் பண்ணது. இப்போ எப்படி போயிடுச்சு, வாக்குவாதமாக இந்த நீயா நானா மாதிரி போயின்னு இருக்கு யூடியூப்ல. ஸோ அதுதான் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் நல்லா படலை. நம்மளாம் அதை பற்றி பேசவே மாட்டோம். நம்மளே அந்த மாதிரி வீடியோ போட வச்சு யூடியூபர்ஸும் வேற யாருக்கும் பிரச்சனைனா நம்ம சால்வ் பண்ணலாம். யூடியூபர்ஸ்குள்ளே பிரச்சனை அப்படின்றப்போ ஆமாம், அது ஒருத்தர் டிப்ரெஷனில் போயிட்டு ஃபேனில் அதை போடுறாரு அப்படின்னா, ஒரு புடவை கட்டி தூக்க மாட்டிக்கு போகிற அப்படின்னு காட்டுறாருன்னா எந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு பிளாட்ஃபார்மாக மாறி இருக்கு யூடியூப். யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி இப்படி இல்லவே இல்லை. யூடியூப் டிசைன் பண்ணதே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். இப்போ ட்ரெய்லரு டீசரு எல்லாமே இதில் தான் போடுறாங்க. அதை தாண்டி ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம், இது எல்லாமே ஓகே தான், ஒத்துக்கிறேன். ஆனால் மக்கள் பார்வைன்றது இருக்குல்ல, கண்டென்ட் ஓடலைன்னா அந்த கிரியேட்டருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். சரி எந்த கண்டென்ட் ஓடுதுன்னு பார்ப்பாப்புல, அதில் கான்ட்ரவர்சி ஓடுதா அதுலேயே நம்ம உட்காந்துடலாம். ஆனால் மக்களுக்கு எப்படி தெரியுமா, அது பார்க்கும்போது தெரியும், நாட்டை திருத்துறாருப்பா இவர், ஸ்கேம் பற்றிலாம் பேசுகிறாருப்பா, மீம்ஸுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாருப்பா, பிரியாணி மேலே அதான் பண்ணியிருக்காப்புல, நாட்டை திருத்துறாருப்பா, மீம்ஸ் பற்றிலாம் பேசுகிறாருப்பா. நான் நன் ஆஃப் தேர் பிஸ்னஸ். ஒரு ஜாலியாக ஏதாவது வீடியோ போட்டியா, சரி ஓகே, நீ சோஷியல் இஷ்யூக்காக ஒரு வீடியோ போட்டியா, போயிட்டு இந்த பார்க்கெலாம் போய் வீடியோ பண்ணாப்புல, அதெல்லாம் நல்லது. அது ஆக்சுவலாக கவர்மெண்ட் அதை பார்த்து ஏதாவது அது ஆக்ஷன் எடுத்தாங்களான்னு தெரியல. அதெல்லாம் நல்ல விஷயம். மக்களுக்கு ஒரு விஷயம் நீ சொல்கிற சர்க்காஸ்டிக் வேலை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதெல்லாம் மற்ற இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணால் நமக்கு என்ன. ஓகே, ஸ்கேம் பற்றி பேசும்பொழுது வேற ஏதாவது மிரட்டல்கள் வருதோ, வேற ஏதாவது சைட்லேருந்து அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணுறாங்களோ நீங்கள் கேட்டவர்? இல்லை ப்ரோ, நான் அதை பற்றி எதுவும் பேசிக்க மாட்டேன். ரெண்டாவது நான் ஒரு பெருசாக எந்த யூடியூபர்கிட்ட பேச மாட்டேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர், அது அந்த டிராவலிங் கேங்கு, இப்போ வரலாம் அவங்ககிட்ட தான் நம்ம டச்சில் இருக்கோம். சரி, ஓவராலாக இதுக்கு என்ன டிசிஷன் ஃபியூச்சர் தான் டிசைட் பண்ணணும். அந்தந்த யூடியூபர் கையில் தான் தெரிந்தது, அவங்கவுங்க கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் நம்மளும் இருந்துகிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம். ஸோ ஒரு கால் என்ன நடந்துச்சு ப்ரோ, இப்போ ஏதாவது பிரச்சனைனாலும் நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி இது நடக்குது நடந்துச்சு அப்படின்னு கேட்கறதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா எனக்குமே இதுல என்ன நடந்ததுன்னு தெரியல, பேக்ல என்ன நடக்குதுன்னு புரியல. தூக்குமாட அளவுக்கு ஒருத்தர் போயிட்டாருன்னா என்ன நடந்தது, யார் அப்படி பண்ணது, யார் ப்ரெஷர் கொடுத்து. ஏன்னா அது ஒரு 4 மணி நேரம் லைவ் நினைக்கிறேன். ட்ராவலில் இருக்கும்போது தான் அப்படியே சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் பசங்க இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணியிருந்தாங்க. சரி கடைசியில் அந்த லைவ் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி பண்ணாருன்னா நான் இமீடியட்டாக ஃபோன் பண்ணவும் ட்ரை பண்ணேன். ஃபோனும் எடுக்கலை. நான் அப்பயே நினச்சேன் மேபி ஸ்கிரிப்டடாக இருக்குமோ. இப்போது அது ஸ்கிரிப்டடாக இருக்கோ இல்லையோ, ஆடியன்ஸ் அந்த இடத்துல ஃபன் தான் பண்ணியிருந்தாங்க. மாமா இவன் சாக மாட்டான் மாமா, சும்மா இப்படி தான் பண்ணுவான். ஸோ அப்போ என்ன, செத்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க எல்லாரும் சொல்ல. சில பேர் நான் இது ஒரே முடிவு எப்படின்னா, அந்தந்த யூடியூபர் எதுக்கு அந்த சேனல் ஓப்பன் பண்ணாங்களோ மறுபடியும் அந்த மோட்டிவ்ல போனாங்கன்னா இந்த பிரச்சனை ஸ்டாப் ஆகிடும். கண்டிப்பாக ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்ல உங்களை சந்திக்கிறேன், உங்களை எடுப்பேன். நன்றி.